தமிழ்நாடுக்காரங்க வரக்கூடாது இங்க. அகோரிங்க வர மக்களை செவுனிலேயே அப்புறானுங்க. நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாம அங்க கேஸ் வெடிக்குது. டிக்கெட் கவுண்டர்லயே ஸ்கேம் நடக்குது. அவன் எடுத்தாரு சொன்னீங்கன்னா அந்த பைத்தியக்காரன் 1500 ரூபாய் கேட்கறான். நம்மள பார்த்தா தான் பைத்தியக்காரனா தெரியும் போல. உங்களுக்கு கை கால்லாம் வலி கூடாதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுங்க. ரொம்ப டேஞ்சருங்க. அடிச்சுட்டு ஏறானுங்க. கட்டுக்கடங்காத கூட்டம், சிக்கி திண்டாடிய தமிழர். அகோரிகள் தமிழன்னா கூப்பிட்டு அடிக்கிறாங்க. இங்கங்க சிலிண்டர் வெடிக்குது. கூட்டத்துல காணாம போயிடாதீங்க. கோடிக்கணக்கானோர் குவிந்த இடத்தில் திரிவேணி சங்கமத்தில் ஒரு நீராடல். டெல்லியில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க, ஒருத்தர் கூட இறங்கவே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ஏசியில் போகிறது தான் பெஸ்ட்டு. ஜென்ரல் இருந்தீங்கன்னா நிறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான்லாம் 10 மணி நேரம் நின்றுக்கிட்டே வந்தேன். அப்போயா நீ போய் சாகுற அப்படின்னு கேட்டிங்கன்னா 144 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வருது. மகா கும்பமேளா இந்து ஃபெஸ்டிவல் தான் அட்டன் பண்ண போகிறோம். நவீன்குமார் ராஜமாணிக்கம் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இது குறித்து வெளியிடப்பட்டிருக்கும் காணொளிகளில் அந்த இளைஞர் தனது அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள டெல்லி சென்று அங்கிருந்து வாரணாசிக்கு செல்ல தமிழகத்தில் இருந்து ஏசி கோச்சில் முன்பதிவு செய்வதே சிறந்தது என்றும், ஏனெனில் கட்டுக்கடங்காத கூட்டம் செல்கிறது, சாதாரண டிக்கெட் பதிவு செய்தால் பல இடையூறுகளையும் சந்திக்க வேண்டி வரும் என கூறிக்கொண்டே சென்றிருக்கும் அந்த இளைஞர் கூட்ட நெருக்கடிகளுக்கிடையே கும்பமேளா பகுதிக்கு சென்றுவிட்ட நிலையில் பரவலாக மொழி பிரச்சனையும், அதே சமயம் அகோரிகள் தமிழன் என்றால் மதிப்பது இல்லை, போலியான அகோரிகளையும் காண முடிகிறது. அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் மெகா கொட்டகை ஒன்றில் சிவனின் வரலாறு கதைகள் AI தொழில்நுட்பம் மூலமாக காட்டப்படுகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் கடலில் கலக்கும் திரிவேணி சங்கமத்தில் குளித்து பாவம் போக்கி சிவன் அருள் பெற்று வந்திருக்கிறார். இந்த கும்பமேளா கொண்டாட்டம் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மகா கும்பமேளா குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்?